மத போதகர் தாக்கப்பட்ட வழக்கினில் முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் வழங்காத விவகாரம் குறித்து காவல்துறைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சம்மன் வழங்க 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு சம்மன் வழங்க இயலாவிட்டால் தனி பிரிவு அமைக்க உத்தரவிட வேண்டும் நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மதபோதகர் தாக்கப்பட்ட வழக்கினில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது, மேலும் சில எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாலங்கோட்டையை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்திற்கு சென்ற இட்டேரி பகுதியைச் சேர்ந்த மதபோதகர் காட்ரே நோபல் என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் முன்னாள் எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காட்ரே நோபல் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞான திரவியம் உட்பட 33 பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி புகார்தாரரான காட்ரே நோபல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாக்குதல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற பதிவுத்துறையின் சார்பில் முன்னாள் எம்பி ஞானதீரத்துக்கு எதிராக வழக்கு தொடர்பான ஆவணங்களானது தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது கடந்த நவம்பர் மாதமே ஆஜராக கோரி ஞானதீரத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை குறிப்பிட்ட நீதிபதி வேல்முருகன் 6 மாதங்களாக சம்மன் வழங்காதது ஏன், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்களா என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராகவும் சம்மன் வழங்க இயலாது என்று தெரிவித்துவிட்டால் சம்மன் அனுப்புவதற்காக தனிப்பிரிவை உருவாக்க நேரிடும் எனவும் நீதிபதி வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை அனுப்பப்படும் எனவும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி வேல்முருகன் முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் அனுப்பியது குறித்தும் அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.